சடன் பிளான். ஒரே நாளைக்கு கோயம்புத்தூர் போயிட்டு வர பிளான். நாளைக்கு காலையில 3 மணிக்கெல்லாம் கிளம்புறோம். நாளைக்கு நைட்டு திரும்பி வரும். ஸோ ஒரு நாள் முன்னாடி 4 மணிக்கெல்லாம் கிச்சனுக்குள்ள போயாச்சு. நெறைய வேலைங்க இருக்கு. குட்டி குட்டி டாஸ்க்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மீல் சமையல் பண்ண போறோம். ரைஸ் மீல். ஒரு குழம்பு, காய், சாப்பாடு. அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் கார்ன் நல்லா பிரிச்சு, உரிச்சு, நல்லா பீசஸ் பண்ணி குக்கர்ல கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு வைக்க போறேன். இது வந்து நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஸ்நாக்ஸ்க்கு ஆக்சுவலி. பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணணும் அத்தருக்கு ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ்க்கு. ஸோ விஹான்க்கு வந்து ரேஸ் இருக்கு. சாரி பிராக்டிஸ் இருக்கு கோயம்புத்தூர்ல. ரொம்ப சடனா வந்து டேட் குடுத்துட்டாங்க. சரி ஹஸ்பண்ட் வந்து அன்னைக்கு முடியல. சரின்னு அவ தனியா போறேன், தனியா போறேன்னு ஒரே அடம். பரவால்ல. ஏன்னா டிரைவர் நமக்கு தெரிஞ்ச டிரைவர் தான். கேப் புக் பண்ணியாச்சு. லக்கிலி அவங்க அவைலபிளா இருந்தாங்க. எனக்கு வந்து மனசு ஒத்துக்கல. நானும் கூட வரேன்னு சொல்லி கிளம்பிட்டேன். ஸோ நைட்டுக்கே பார்த்தீங்கன்னா, அதர்வுக்கு நெக்ஸ்ட் டேக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கூலுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிரலாம். அதே மாதிரி ஸ்கூல் போயிட்டு வரும்போதே ஹஸ்பண்ட் வீட்ல தான் இருப்பாங்க. வந்த உடனே பசிக்கும் இல்லையா? ஸோ கொஞ்சம் லெமன் ரைஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, இது வந்து என் ஹஸ்பண்டும் சாப்பிட்றலாம். அப்புறம் நினைச்சேன், இது வந்து நானே அவன் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கட்டி குடுத்துரலாமே! இது வந்து இப்பயே டிஃபன் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டாக்கா, அதர்வுக்கு வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஆயிடும். பட் அவன் வந்து கேன்டீன்ல தான் சாப்பிடுவேன்னு சொல்லி மைண்ட் மேக்கப் பண்ணியாச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் மார்னிங்கே பண்ணி குடுத்துருவாங்க. பெரிய விஷயம் இல்ல. அதாவது பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி, தோசை ஊத்தி குடுக்குறது அதெல்லாம் பண்ணிருவாங்க. பிரெட் வீட்ல இருந்துச்சு. அந்த 0 மைதா பிரெட் எனக்கு செம்மையா கை குடுக்குது. ஸோ ஸ்நாக்ஸ்க்கு அவசரமா ஏதாவது குயிக்கா பண்ணணும் அப்டின்னா, அதுல ஏதாவது பண்ணி குடுத்துரலாம். ஸோ ஸ்வீட் கார்ன் வந்து ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக். ஏன்னா அவனுக்கு ஆலன் இருக்கு. ஸோ வீட்டுக்கு வந்து 4:30 மணிக்கு தான் வருவான். ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு இது வந்து வீட்டுக்கு வந்தும் சாப்பிடலாம். கொஞ்சம் இப்பயே வந்து டிஃபன் பாக்ஸ்ல பேக் பண்ணி வச்சுருவேன். சட்னி வந்து கொஞ்சம் அரைச்சுட்டேன். இது வந்து முந்தின நாள் அரைச்ச சட்னி. ஸோ சட்னியும் இருக்கு. ஸோ இவ்ளோ வேலை பார்த்தீங்கன்னா, நான் நெனச்சேன், ஓகே இவ்ளோ மட்டும் தானே வேலை. ஸோ 4 மணிக்கு கிச்சன்ல போனா 6 மணிக்குள்ள எல்லாம் முடிச்சிரலாம். அதுக்கப்புறம் கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணி, ஃபர்ஸ்ட் இவங்கள வந்து இன்னைக்கு நான் சொன்னேன் 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிக்கணும் டின்னர். ஏன்னா நாங்க வேற காலையில எழுந்துக்கணும். அப்பதான் வந்து கிச்சன் எல்லாம் 7 மணிக்கு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சா தான் கிச்சன் வைண்ட் அப் பண்ணும். ஆனா, ஆப்வியஸ்லி அப்படி நடக்கல. நம்ம நெனைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. ஸோ இது வந்து இந்த ஜாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ப்ராடக்ட் ப்ரமோஷன் கிடையாது. இது வந்து பசங்க சாப்பிடுறாங்க. ஸ்பெஷலி அத்தர்வ்க்கு தான். எனக்கு ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்குன்னு இருக்கும்போது என்ன பண்றது? ஹெல்தியாவும் குடுக்கணும், கொஞ்சம் ஃபில்லிங்காவும் இருக்கணும். அப்போ ஃப்ரூட் எல்லாம் குடுத்தா வேலைக்கு ஆறுதில்ல. ஸோ இதுல வந்து கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இது வந்து 2வது வாட்டி, 3வது வாட்டி வாங்குறேன். ஸோ நல்லா இருக்கு. இது வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் பிரிசர்வேட்டிவ் ஃப்ளேவர், ஸ்வீட்னஸ் எல்லாம் இல்லாம அதே மாதிரி ஒரு பீனட் பட்டரும் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஹஸ்பண்ட் காலையில அவங்களே பண்ணி குடுத்துருவாங்க. நான் இவ்ளோ வேலை பண்றதுல இதுவும் டப்பால போட்டு வச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சுது. ஓகே. ஸோ எங்களுக்கும் ஒரு பீனட் பட்டர் சாண்ட்விச் பேக் பண்ணிக்கிட்டேன். முக்கியமா இன்னொன்னு லாஸ்ட் மினிட்ல என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, எனக்கு விஹானுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வீட்லயே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து போற வழியில எங்கேயாவது சாப்பிட்டு போலான்னு தான் பிளானு. பட் 3 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். 9 மணிக்கு வந்து ஃபர்ஸ்ட் செஷனா வந்து பிராக்டிஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படின்னா நாங்க 8:30 மணிக்கெல்லாம் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாங்க போய் செட்டில் ஆயிட்டு இவன் ட்ரெஸ் போடுறதே ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் அது. அவ்ளோ எல்லாம் இருக்கு. ஸோ அதனால நாங்க 8 மணிக்கு ரீச் ஆனா தான். ஸோ எங்கேயுமே ஸ்டாப் பண்ணா பண்ணலன்னா பெட்டர் நமக்கு டைம் மிச்சம். அதனால சரி லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணி வீட்ல ஏதாவது எடுத்துக்கலாம். ஸோ மாவு பெசஞ்சு, சப்பாத்தி பண்ணி, எக் ரோல் பண்ணிக்கிட்டு இதான் பெஸ்ட் நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒண்ணு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமும் அ அ இது நமக்கு பசிச்சாக்கா சாப்பிட்டுக்கலாம். ஸோ 4 எக் ரோல் பண்ணிக்கிட்டேன். டபுள் எக் ரோல். ஸோ 2 முட்டை ஊத்தி, இது வந்து செம்மையா இருக்கும். நான் எப்படி பண்ணுவேன்னா, ரொம்ப குயிக் ஷார்ட்கட் மெத்தட். ஓகே. ஸோ சப்பாத்தி ஃபர்ஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க நார்மல். அது ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு கட கட கடன்னு பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பாட்ஸ் எல்லாம் தெரியும். பட் ஓகே. நல்லா சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட்டா இருக்கும். ஸோ நல்லா 2 முட்டை பீட் பண்ணிட்டு, கொஞ்சோண்டு பால் ஊத்தி, அதுல வந்து கொஞ்சம் உப்பு, பெப்பர் ஓகேவா? அவ்வளோதான். வேற ஏதாவது நீங்க மசாலா ஃப்ளேவர்ஸ்க்கு சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஷார்ட்கட் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட். ஓகே. நெறைய வெங்காயம் பச்சையா வதக்காம அப்படியே பச்சையா சேர்த்துக்கோங்க. அப்பதான் ரொம்ப நல்லாருக்கும். உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா அதுவும் சேர்த்துக்கலாம். செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் கெட்சப் கொஞ்சம் வந்து அதிலேயே சேர்த்துருவேன். எல்லாம் ஆல் இன் ஒன் மிக்ஸ்சர். அவ்வளோதான். நல்லா முட்டைய தாராளமா ஊத்தி, அதுக்கப்புறம் அதுல வந்து இத அட்டாச் பண்ணி சப்பாத்தி அவ்வளோதான். இதுல வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் சில்லி சாஸ் எல்லாம் உள்ள லைனிங் பண்ணி, மேயோனீஸு, அந்த ஜூலியன்ஸ் கட் பண்ண கியூக்கம்பர், அதுக்கப்புறம் வந்து ஆனியன் அதெல்லாம் போட்டு நீங்க ரோல் பண்ணலாம். அதெல்லாம் எதுவுமே பண்ணல. இது மட்டும் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு 2, விஹானுக்கு 2. டிரைவரும் கூட இருக்காங்களே! ஆக்சுவலி எனக்கு 1 போதும். அவங்க வந்து எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. டிராவலிங்ல எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் எடுத்துக்கிட்டேன். அவங்க எங்கேயாவது ஸ்டாப் பண்ணி சாப்பிடணும்னா சாப்பிட்டுக்கலாம். அது இல்லாம ஒரு சாண்ட்விச் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு ஸ்நாக்ஸ். ஸோ இதெல்லாம் பேக் பண்ணி எல்லாம் முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இங்கேயே 9 மணி ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் நல்ல வேளை லக்ஷ்மி இருந்தா கால் பண்ணேன். சரி எனக்கு கொஞ்சம் பாத்திரம் கழுவி குடுத்துரு. நான் என்ன நினைச்சேன் 6 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி ஜாலியா நம்ம ரெடி ஆயிரலாம். அதாவது நம்ம வேலை முடிச்சிரலான்னு. அன்னைக்கு வந்து பிரேக் லஞ்ச் சாரி டின்னருக்கு நான் என்ன பண்ணேன்னா, ரைஸ் குக்கர் இருந்துச்சு. அதுல ரைஸ் வச்சுட்டு கொஞ்சம் முருங்கா இருந்தது ஃப்ரெஷ்ஷா நம்ம ஊர்ல இருந்து குடுத்தாங்க நம்ம நெய்பர்.
முருங்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு பம்ப்கின் இருந்துச்சு, அது ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ குட் மார்னிங், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். மணி 3, நல்லா ஜிங்குன்னு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு சாமிக்கு விளக்கு வச்சு கிளம்பியாச்சு. பேக்கிங் எல்லாம் ஒன்றுமே இல்லை. நைட்டுக்கு வந்து தூங்கவே இல்லை. இந்த சுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லேட்டு, 12 மணி ஆகிப்போச்சு. அதே மாதிரி ஜஸ்ட் ஒரு 1.5 hour சும்மா அப்படி படுக்கிற மாதிரி படுத்து எந்திரிச்சாச்சு. என்னதான் இன்னைக்கே நம்ம திரும்பி வரோம் வீட்டுக்குனாக்கா கூட நான் ஒரு சேஞ்ச் ட்ரெஸ்ஸுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா துணி வச்சுப்பேன், ஒரு நைட்டி வச்சுப்பேன். ஏன்னா நம்ம போற இடத்துல இப்போ மழை காலம், ஓகேவா? ஸோ பை சான்ஸ் அங்க வந்து மழை வந்துருச்சு, இல்ல வர முடியல அன்னைக்கு, அது ஏதாவது இல்ல மழையே வந்துருச்சு, நம்ம சேஞ்ச் பண்ணும். ஸோ எடுத்துக்கிறதுல தப்பு இல்ல. நான் எப்பவே இப்படிதான் விஹான கூட எக்ஸ்ட்ரா துணி எடுத்துக்கோ சொன்னேன். இன்னைக்குன்னு இல்ல, எப்பவுமே இப்படிதான். ஸோ நான் மட்டும் தான் இப்படியா, இல்ல நீங்க கூட ஏன் மாதிரியான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம் னாக்கா, நான் என்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ யூசுவலா டே ட்ரிப்ஸ்ல ஓகே. ஆனா கூட சேஞ்ச் ஆஃப் ட்ரெஸ், ஒரு கொடை, ஒரு ஷால் இந்த மாரி எல்லாம் வச்சுப்பேன். ஸோ எனக்கு வந்து அந்த மாரி நெறைய யூஸ் ஆயிருக்கு. நிஜமா சொல்றேன். எடுத்துக்கிறதுல தப்பு இல்ல. அது ஸ்பெஷலி நம்ம கார்ல போறோம்னா 100% எடுத்துப்பேன். காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். ஸோ நீங்க கூட அப்படியான்னு எனக்கு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நிஜமா சொல்றேன், கொடை எல்லாம் கிண்டல் அடிச்சிருப்பாங்க. ஆனா என் கொடை யூஸ் ஆயிருக்கு. கரெக்ட்டா நான் ஸ்டைலா அப்பதான் கொடை எடுத்துட்டு, என்கிட்ட கொடை இருக்கு. நெறைய பேர் கொடை இல்லாம நிப்பாங்க. ஆனா என்கிட்ட மட்டும் தான் கொடை. அப்ப ரொம்ப பெருமையா இருக்கும். ஆஹா! ஸோ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, ஷால் எடுத்திருந்தேன். ஷாலே வேணாம், எதுக்கு ஷால்? பார்த்தா கரெக்ட்டா வண்டியில உட்காந்துட்டு விஹான் நல்லா தூங்கிட்டே தான் வந்தேன். அவன் வந்து ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க ஒரு நாள் முன்னாடி நைட்க்கே கிளம்பிரலாம். ட்ரெயின்ல கூட போயிடலாம். நைட்டுக்கு தங்கிடலாம். அப்படியெல்லாம் கூட யோசிச்சோம். பட் இந்த ஆப்ஷன் தான் பெட்டரா இருந்துச்சு. ஏன்னா காலையில கிளம்பிட்டு அவன் தூங்கிட்டே போயிடுவான். ஸோ ஃபுல்லா தூங்கிட்டு தான் வந்தான். அண்ட் நைட்டு கூட கொஞ்சம் சீக்கிரமா டின்னர் குடுத்துட்டு அவன தூங்க வச்சுட்டோம். ஸோ அதே மாரி வரும்போது நல்லா ஷால் போத்திட்டு நல்லா கரமா இருந்துச்சு. ஏன்னா நல்லா குளு குளுன்னு வெதர் பார்த்தீங்கன்னா, பெங்களூர், கோயம்புத்தூர் வெதர் டெம்பரேச்சருக்கு எந்த டிஃபரன்ஸே தெரியல. ஸோ அப்படி அதே மாரி டவல் வச்சுப்பேன் 1. இந்த மாரி நெறைய விஷயம் வந்து என் பேக்ல இருக்கும். நீங்க கேட்டாக்கா அது 100% இருக்கும். மெடிசின் பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி யூஸ் ஆவாம திங்ஸ் ஒரு வேளை நமக்கு யூஸ் ஆகுமோ அப்படின்ற திங்ஸ் நீங்க டிராவல் பண்ணும்போது என்னென்ன எடுத்துட்டு போவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, "பத்மா கிட்ட கேளுங்க, எல்லா ஆல் சீசன்ஸ்க்கு ப்ரிப்பேர்டா இருப்பேன். பேக்ல இருந்து கிடைச்சிரும்." ஓகே. சிசர் கேட்டீங்கன்னா சிசர் கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். சரி, எனிவே ஸோ நம்ம பிளான் பண்ண மாதிரி எங்கேயுமே நிப்பாட்டல. ஸோ விஹான் வந்து ஒரே ஒரு ரோல் தான் சாப்பிட்டான். நான் ஒரே ஒரு ரோல் தான் சாப்பிட்டேன். டிரைவர் ஒரு ரோல் சாப்பிட்டாங்க. இன்னொரு ரோல் மிச்சமா இருந்துச்சு. சாண்ட்விச்சும் மிச்சமா இருந்துச்சு. கரெக்ட்டா 8:30 மணிக்கு நாங்க வந்து என்டர் ஆயிட்டு விஹான எழுப்புன அப்ப வரைக்கும் அவன் தூங்கிட்டு தான் இருந்தான். எழுப்பி அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் குடுத்துட்டு 9 மணிக்கெல்லாம் என்டர் ஆயிட்டோம். ஸோ ஆன் டைம் அண்ட் லக்கிலி செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகல. நாங்க போயிட்டு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ டிரைவ் நல்லா இருந்துச்சு. நான் ஒரு நடுவுல ஒரு 2 ஹவர் தூங்கியிருப்பேன். ஏன்னா எனக்கு இந்த ஏர்லி மார்னிங் டிரைவ் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். தூங்குனா மிஸ் ஆயிடுமோ அப்படின்னு அந்த ஃப்ரெஷ் காத்து, வேடிக்கை பார்த்துட்டே அந்த சன்ரைஸு, காலையில ஜனங்க அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் தூங்கல இல்லையா நைட்டுக்கு. ஸோ ஆப்வியஸ்லி 2 ஹவர் தூங்கிட்டேன். அங்க போயிட்டு எனக்கு வந்து என் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துரலாமேன்னு ஒரு யோசனை. ஏன்னா சும்மா அங்க உட்காந்துட்டு தானே இருக்கணும். விஹானையும் பார்த்தேன். அப்புறம் சரி அவன் வந்து ஃபுல் கம்ஃபர்டபிள் அங்க. ஸோ லஞ்சுக்கு முன்னாடியே வந்துரலாமேன்னு சொல்லி பெரியம்மாக்கு ஃபோன் பண்ணி சடன் பிளான் ஓகேவா. ஆனா அவங்க ரொம்ப தூரம் இருக்காங்க. ஏன்னா நம்ம ரேஸ் ட்ராக்கே ஃபுல் அவுட் ஸ்கர்ட்ஸ்ல தான் இருக்கும். இங்கருந்து 30 கிலோமீட்டர். சரி டிரைவர கேட்டேன். சரி கிளம்பலாம். 1 மணி 2 மணிக்குள்ள வந்துரலான்னு சொல்லி கிளம்பிட்டு அண்ட் பாருங்க எவ்ளோ நல்லா இருக்கு. மார்க்கெட் எல்லாம் நல்லா சுத்தி கொஞ்சம் பூவு, பழம், ரஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா மேங்கோ கிடைச்சுச்சு. அதெல்லாம் வாங்கி நான் ஒரு காஃபி குடிச்சேன். ஏன்னா காலையில எனக்கு கொஞ்சம் டீ, காஃபி ஏதாவது குடிக்கணும் மாதிரி இருந்துச்சு. காஃபி கிடைச்சுச்சு. குடிச்சிட்டு நேரா என் பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ நல்லா ஒரு 1 1/2 மணி நேரம் டிரைவு. வந்துட்டு பெரியம்மா வீட்டுக்கு ஒரு ஃப்ளையிங் விசிட் தான் 1/2 அன் ஹவர். அழகா ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரேன். அதே மாதிரி கோயம்புத்தூர் வந்தப்புறம் பாருங்க என்ன மாதிரி அழகு, அப்பா! ஃபுல் மைண்ட் ஃப்ரெஷ் ஆயி போச்சு. இந்த செடிங்க எல்லாம் அதுவா வந்ததாம். அந்த பப்பாயா ம் மரம், அதுக்கப்புறம் வந்து சுண்டக்கா மரம் அண்ட் வீடு முன்னாடியே அவ்ளோ பியூட்டிஃபுல் ரெசார்ட் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சுச்சு பாருங்க. இது வந்து சுண்டக்கா. ஓகே. ஸோ அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு என் பெரியம்மா வந்து போண்டா நான் வரேன்னு சொன்ன உடனே இட்லி, தோசைக்கு ஊற வச்சிருந்தாங்க. கரெக்ட்டா அழகா பாருங்க என்ன மாதிரி ஸ்மார்ட் ஹேக். நல்லா உளுந்து போட்டு நல்லா அரைச்சு 2 வகையான ஸ்வீட் போண்டா அண்ட் கார போண்டா எல்லாம் நல்லா சுட சுட பண்ணி அங்க 2 போண்டா சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபுல்லா பேக் பண்ணி குடுத்துட்டாங்க. ஊறுகாய், ஃப்ரூட்ஸ், தேங்காய் அதெல்லாமே எடுத்துட்டு நல்லா பேக் பண்ணி கிளம்பியாச்சு. கரெக்ட்டா 12:30, 1 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். ஸோ இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு Zomatoல இருந்து தான் அங்க லஞ்ச் ஆர்டர் பண்றாங்க. ஸோ நமக்கு அங்க லஞ்ச் இருக்கு.
பட் சரி பிரியாணி, பரோட்டா அதெல்லாம் எனக்கு சாப்பிடுற மூட் இல்ல. எங்க பார்த்தீங்கன்னா, டிரைவர் கூட சொன்னாங்க, எனக்கு ஹெவியாவே வேணா ரொம்ப லைட்டா சாப்பிடுவேன்னு சொல்லி. நான் சொன்னேன், "சரி கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லி வெளியில இங்க இந்த இடம் பார்த்தோம். ஆக்சுவலி டிரைவர் தான் கூட்டிட்டு வந்தாங்க. செம்மையா இருந்துச்சு. ஹைவேல பாருங்களேன், என்ன மாதிரி அவ்ளோ நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சுச்சு. இந்த மாதிரி இடம்லாம் வேற ரொம்ப என்ன இருக்கு பிடிக்கும். சாம்பார் அப்புறம் குட்டியா ஒரு மெஸ் சாம்பார், மாதிரி ரசம். ஒரு கடை இது. ம். ஸோ ரொம்ப சாப்பாடு ஆஹா, ஓஹோ, எக்ஸ்ட்ரா ஆர்டினரின்னு சொல்ல முடியாது. ஃப்ரெஷ்ஷா பண்ணி குடுத்தாங்க. மீன் மட்டும் நான் ஒரு பீஸ் வாங்கிட்டு, டீ குடிச்சிட்டு அங்கருந்து கிளம்பி வந்துட்டோம். ஸோ லஞ்சுக்கு அப்புறம் டிரைவரை நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டாங்க அவங்க. நான் சும்மா தான் உட்காந்துட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரே சவுண்டாக இருக்கும். ஒன்றுமே பெருசாக நம்ம ஃபோன் கூட பேச முடியாது. யார்கிட்டனா கொஞ்சம் ஃபோன் பேசலானாக்கா. ஏன்னா சவுண்டு 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 ஒரு மெக்கானிக் ஷாப்பில் இருந்தால் எப்படி இருக்கும். அதே மாதிரி இந்த டிரைவர் வேலை அப்பா சான்ஸே இல்லை. இந்த மாதிரி குட்டி குட்டி பிரேக் கிடைக்கிறதுல தான் அவங்க தூங்கணும். அவங்களோட ஸ்லீப் ஸ்கெடியூலே பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்பா சான்ஸே இல்ல. கிரேட், கிரேட். அது இந்த மாதிரி பேக் டு பேக் நான் ஸ்டாப் டிராவலிங் இருக்கும்போது, ரெகுலரா இப்படி தான் இருக்குமா? அதெல்லாம் உங்களுக்கு பழகிறோம் போல. ஸோ எனிவே 5:30 மணிக்கு விஹானோட செஷன் ஃபினிஷ். 6 மணிக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தது அவ்ளோ சடனா. பெஸ்ட் பிளான்ஸ் வந்து இந்த மாதிரி சடன் அன்எக்ஸ்பெக்டடா பண்ணா தான் நல்லா இருக்கும். அதே மாதிரி பெத்தம்மாவும் ரொம்ப ஹாப்பி. ஒவ்வொரு வாட்டி கோயம்புத்தூர் வரும்போது யோசிப்பேன் போயிட்டு வரணும். ஆனா ஒண்ணு டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம். எங்களோட டைம பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டா இருக்கும். இடிக்கும். நெறைய வாட்டி ட்ரெயின்ல வந்திருப்பேன். சரி இன்னைக்கு வந்து எல்லாமே ப்ராப்பரா இருந்துச்சு. வண்டியும் இருந்துச்சு. சரி போயிட்டு வந்தாச்சு. ஆனா நல்லா போயிட்டு வரதுக்கே 3, 4 மணி நேரம். அண்ட் வரும்போது ரொம்ப ஒரு நாஸ்டி ஆக்சிடென்ட் பார்த்தேன். நல்ல வேளை டிரைவர் சொன்னாரு பார்க்காதீங்க. நல்ல வேளை பார்க்கல. சொல்லுன்னா பார்த்திருப்பேன். ஸோ ரொம்ப க்ரூஷியல்னாக்கா ஒரு மாதிரி சரி எனிவே அத பத்தி பேச வேணாம். ஸோ போற வழியில நல்லா சூடா ஒரு காஃபி குடிச்சிட்டு, விஹானுக்கு கொஞ்சம் பசிச்சு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டான். எனக்கு வந்து இந்த கோயம்புத்தூர்ல போம்போது பார்த்தீங்கன்னா, அங்க பூ வாங்கிக்கலாம், சின்ன வெங்காயம் பார்த்தா சின்ன வெங்காயம் வாங்கிக்கலாம், காய்கறி வாங்கிக்கலாம். ஸோ முக்கியமா நான் வீட்டுக்கு செக்ல ஆட்டுன எண்ணெய் வாங்கணும். எது வாங்குறேனோ இல்லையோ அத வந்து ஃபர்ஸ்ட்டே பிளான் போட்டு வந்தேன். இங்க வந்து ஃபர்ஸ்ட்டு விலை கம்மியா கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் டேஸ்டியா, ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிற சான்ஸ் இருக்கு. நல்லா கோல்ட் பிரஸ்ட் ஆயில், கடல எண்ணெய் வாங்கணும். நல்ல எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து கேஸ்டர் ஆயிலு, முடிஞ்சா பாதாம் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வீட்ல இருக்கு. ஸோ அதே மாரி போற வழியில ஒண்ணு பார்த்தேன். சரி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குற டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு தெரியல. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் ஃபில் பண்ணி குடுத்தாங்க பாட்டில்ல. ஏற்கனவே பேக் பண்ற பாட்டில்ஸும் இருந்துச்சு. 1 லிட்டர், 1/2 லிட்டர் பாட்டில். ஸோ நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வாங்குனேன். ஸோ கேஸ்டர் ஆயில், பாதாம் எண்ணெய் இல்ல, தேங்காய் எண்ணெய் நான் வாங்கல. ஜிஞ்சர் இந்த கடலை எண்ணெய் வந்து ₹250 ₹250 1 லிட்டர்ன்னு குடுத்தாங்க. எனக்கு நல்ல எண்ணெய் எவ்வளோ குடுத்து வாங்குனேன்னு மறந்து போச்சு. ஸோ நல்லா கிளீனா பாக்ஸ்ல பேக் பண்ணி குடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் நான் டேஸ்ட் பண்ணல. எப்படி இருக்குன்னு தெரியாது. பூ முக்கியமா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, வரமகாலட்சுமி பூஜை. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷா பூ கிடைச்சுச்சு. ஸோ பூவும் வாங்கி கரெக்ட்டா நேரா போயிட்டு நல்லா விஹான் மறுபடியும் தூங்கிட்டான். நானும் கொஞ்சம் கொஞ்சம் தூங்கிட்டு தான் வந்தேன். மணி 8:30. எனக்கு சுத்தமா பசி இல்ல. ஸோ விஹான் வந்து ஒரே ஒரு தோசை வாங்கிக்கிட்டான். நான் 2 இட்லி, சாம்பார் 3 இட்லி, சாம்பார் பேக் பண்ணிக்கிட்டேன். பை சான்ஸ் பசிச்சுச்சுன்னா வழியில சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ காலையில வரும்போது எங்கேயுமே ஸ்டாப் கிடையாது. பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்ணி கோயம்புத்தூர்ல தான் ட்ராக்ல தான் நிப்பாட்டணும். போம்போது இங்க டின்னருக்கு மட்டும் தான் நிப்பாட்டணும். அவ்வளோதான் ஒரு 15 மினிட்ஸ். ஸோ கரெக்ட்டா மணி 12 நைட்டுக்கு ரீச் ஆகும்போது, அடுத்த நாள் வந்து லீவு வரமகாலட்சுமி பசங்களுக்கு ஸ்கூல் லீவு. ஸோ நோ டென்ஷன். ஹெக்டிக் டே. தூக்கம் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஃபுல் தூக்கம். செம்மையா தூங்கி ரிலாக்ஸா எந்திரிச்சு ஐடிமா வீட்ல இருந்துச்சு. சாம்பார், சட்னி எல்லாமே வீட்ல இருந்துச்சு. நல்லா தோசை ஊத்தி பிரேக்ஃபாஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் காலையிலேயே ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு லீவ் கிடையாது. ஸோ விஹான் சொல்லுவான், நான் தனியாவே கோயம்புத்தூர் ஏன் அனுப்ப மாட்டேன்றீங்க? அவன் நெறைய ஃப்ரெண்ட்ஸ் தனியா கூட வருவாங்க. என் ஹஸ்பண்டும் சொல்றாங்க, ஏன் அனுப்ப மாட்ற? பழகிக்கோன்னு. எனக்கு வந்து சமாதானமாவே இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சிச்சுவேஷன்ல அவன தனியா அனுப்பி இருக்கணுமா? என்னதான் தெரிஞ்ச டிரைவர் இருந்தாலும், நான் அக்கம் பக்கத்துலயே அனுப்ப மாட்டேன். எனக்கு தெரியல. நான் இன்னும் மென்டலி ப்ரிப்பேர்ட் இல்ல. ஸோ அடுத்த விளாக்ல சந்திப்போம். இந்த விளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.